கேள்வி இலக்கம் 1. இலங்கையில் CWW கன்னம் கராவினால் ஆரம்பிக்கப்பட்ட கிராமிய கல்வி திட்டத்தின் பெயர் என்ன? விடை ஹெந்தச. கேள்வி இலக்கம் 2. கல்வியில் உள்ளீட்டு கல்வி என்பதன் நோக்கம் என்ன? விடை விசேட தேவை உடைய மாணவர்களையும் சாதாரண மாணவர்களுடன் இணைத்து கற்பித்தல். கேள்வி இலக்கம் 3. 2025 தொடக்கம் 2035 வரையான ஆண்டுக்கான புதிய கல்வி சீர்திருத்த மூலோபாயத்தை அறிவித்த அமைப்பு எது? விடை சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. கேள்வி இலக்கம் 4. பாடசாலைகளில் வகுப்பு நேரங்களில் செல்லிட தொலைபேசிகளையும் திறன் சாதனங்களையும் பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்ட மூலம் ஒன்றை அண்மையில் நிறைவேற்றிய கிழக்காசிய நாடு எது? விடை தென்கொரியா. கேள்வி இலக்கம் 5. இலங்கை கல்வி அமைச்சுடன் இணைக்கப்பட்டுள்ள 5 நிறுவனங்களை குறிப்பிடுக. விடை தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம், தேசிய கல்வியியல் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள், இலங்கை உயர் தொழில்நுட்பவியல் கல்வி நிறுவகம். கேள்வி இலக்கம் 6. இலங்கையில் ஆசிரியர்களின் வருடாந்த இடமாற்றத்தினை செயற்றிறன் மிக்கதாக்குவதற்காக பாடசாலைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? விடை 5. கேள்வி இலக்கம் 7. இலங்கையில் ஆசிரியர் சேவையில் தரம் 3.1A-இலிருந்து 2.2 பதவி உயர்வு பெறுவதற்கான தகமைகள் யாவை? விடை ஆசிரியர் ஒருவர் பதவி உயர்வுக்கு தகமை பெறும் தினத்தன்று தரம் 3.1A-இல் 3 வருட திருப்திகரமான சேவை காலத்தை பூர்த்தி செய்திருத்தலுடன் முதலாவது வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சையிலும் சித்தி பெற்றிருத்தல். கேள்வி இலக்கம் 8. கடந்த வருடம் இந்தோனேசியா அறிமுகப்படுத்திய சுதந்திர கற்றல் 15வது தொகுப்பின் நோக்கம் என்ன? விடை உள்ளூர் கலாசாரம் மற்றும் மொழிகளை பாடத்திட்டத்தில் அதிகப்படுத்துதல். கேள்வி இலக்கம் 9. ஆசிரியர் கற்பித்தலில் மைக்ரோ டீச்சிங் நுண்முறை கற்பித்தல் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது? விடை ஆசிரியரின் கற்பித்தல் திறன்களை மேம்படுத்தவும் பயிற்சி அளிக்கவும். கேள்வி இலக்கம் 10. அண்மையில் எந்த நாடானது கட்டாய பாலர்கல்வி நுழைவு வயதினை 5 வயதிலிருந்து 3 வயதாக குறைத்தது?
விடை ஸ்லோவாக்கியா. கேள்வி இலக்கம் 11. தரம் 6 புதிய சீர்திருத்தத்தில் டிஜிட்டல் எழுத்தறிவை வளர்க்க கட்டாயமாக்கப்பட்டுள்ள பாடம் என்ன? விடை தகவல் தொழில்நுட்பம். கேள்வி இலக்கம் 12. கஷ்ட பிரதேச பாடசாலை மாணவர்களுக்கு பாதணி வவுச்சர் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 2017. கேள்வி இலக்கம் 13. சைல்ட் சென்டர்ட் எடியூகேஷன் மாணவர் மைய கல்வி முறையை வலியுறுத்தியவர் யார்? விடை ஜோன் டூயி. கேள்வி இலக்கம் 14. இலங்கையில் ஆசிரியர்களுக்கான தேசிய தகமைச் சட்டகம் எந்த மட்டத்தில் ஆரம்பமாகிறது? விடை மட்டம் 5 ஆசிரியர் டிப்ளோமா. கேள்வி இலக்கம் 15. ஹாப்பி ஸ்கூல்ஸ் ப்ராஜெக்ட் மகிழ்ச்சியான பள்ளிகள் திட்டம் யாரால் முன்னெடுக்கப்படுகின்றது? விடை யுனெஸ்கோ. கேள்வி இலக்கம் 16. இலங்கையில் தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1987. கேள்வி இலக்கம் 17. NEPF 2023 தொடக்கம் 2033 வரை என்பதன் விரிவாக்கம் என்ன? விடை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க். கேள்வி இலக்கம் 18. இலங்கை கல்வி அமைச்சினால் தேசிய வாசிப்பு மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்ட மாதம் எது? விடை அக்டோபர். கேள்வி இலக்கம் 19. அண்மையில் ஜப்பான் தனது பாடத்திட்டத்தில் சேர்த்த சொசைட்டி 5.0 என்பதன் பொருள் என்ன? விடை தொழில்நுட்பத்தையும் மனித விழுமியங்களையும் இணைத்த ஒரு மேம்பட்ட சமூகத்தை உருவாக்குவதற்கான கல்வி. கேள்வி இலக்கம் 20. இலங்கையில் கட்டாய கல்வி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? விடை 1998. கேள்வி இலக்கம் 21. சீனா 2025 ஆண்டில் அனுமதித்த 50 புதிய கூட்டு கல்வி திட்டங்களின் நோக்கம் என்ன? விடை சர்வதேச பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து உயர் கல்வித்தரத்தை மேம்படுத்துதல். கேள்வி இலக்கம் 22. SCSIP எனப்படும்
இரண்டாம் கல்வித்துறைசார் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கும் நிறுவனம் எது? விடை ஆசிய அபிவிருத்தி வங்கி. கேள்வி இலக்கம் 23. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க் என்றால் என்ன? விடை 2048 ஆண்டளவில் இலங்கையை முழுமையாக வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுகின்ற கல்வி மாற்றத்தை ஏற்படுத்துதலை நோக்கமாக கொண்ட தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்பு ஆகும். கேள்வி இலக்கம் 24. இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் 2026 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹைபிரிட் டிகிரி முறைமையின் சிறப்பம்சம் என்ன? விடை மாணவர்கள் இணைய வழியிலும் நேரடி வகுப்புகள் மூலமும் கல்வியை தொடர முடிதல். கேள்வி இலக்கம் 25. ஸ்டெம் கல்வி முறை எனப்படுவது யாது? விடை விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல், கலை மற்றும் கணிதம் என்பவற்றிற்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் நாட்டின் பாடசாலை அமைப்பில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருவதை குறிக்கோளாக கொண்ட கல்வி முறை ஆகும். கேள்வி இலக்கம் 26. இலங்கை பாடசாலை மாணவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் கல்வி அபிவிருத்தியினை மேம்படுத்துவதை நோக்காக கொண்டு உலர் உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்கும் சர்வதேச அமைப்பு எது? விடை சேவ் த சில்ட்ரன். கேள்வி இலக்கம் 27. பிள்ளை ஒருவருக்கு பெற்றோர் இல்லாத சந்தர்ப்பத்தில் பிள்ளையின் பாதுகாவலராக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர் யார்? விடை நீதிமன்றத்தால் பாதுகாவலராக பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட ஒருவர். கேள்வி இலக்கம் 28. இலங்கையில் கல்வியுடன் தொடர்புடைய அரச சேவைகளை குறிப்பிடுக. விடை இலங்கை கல்வி நிர்வாக சேவை, இலங்கை கல்வியியலாளர் சேவை, இலங்கை அதிபர் சேவை, இலங்கை ஆசிரியர் சேவை, இலங்கை ஆசிரியர் ஆலோசகர் சேவை. கேள்வி இலக்கம் 29. இலங்கையில் பாதுகாப்பு கலைக்கூடமாக காணப்பட்டு 2007 பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்ட இராணுவ பல்கலைக்கழகம் எது? விடை சர் ஜோன் கொத்தலாவல பல்கலைக்கழகம். கேள்வி இலக்கம் 30. கடந்த வருடம் சைபர் புல்லிங் பிரிவென்ஷன் ஆக்ட் இணையவழி துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் கொண்டு வந்த நாடு எது? விடை தென்கொரியா.
பாடசாலை மாணவர்களிடையே சைபர் குற்றங்களை தடுக்க இணையவழி துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்டது. கேள்வி இலக்கம் 31. கற்றல் கற்பித்தல் தொடர்பாக சிறப்பாக செயற்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு வருடா வருடம் இலங்கை கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? விடை குரு பிரதீப பிரபா விருது. கேள்வி இலக்கம் 32. அண்மையில் உயர்கல்வியில் தேசிய கடன் வங்கி முறையை முழுமையாக செயற்படுத்திய நாடு எது? விடை இந்தியா. கேள்வி இலக்கம் 33. இலங்கையில் சர்வதேச பாடசாலைகளை பதிவு செய்வது இந்த நிறுவனத்தில் ஆகும்? விடை கம்பெனிகள் பதிவாளர் திணைக்களம். கேள்வி இலக்கம் 34. தேசிய பாடசாலைகளின் நிர்வாக செயற்பாடுகளுக்கு பொறுப்பான அமைச்சு எது? விடை கல்வி அமைச்சு. கேள்வி இலக்கம் 35. கடந்த வருடம் ஜிகா திட்டத்தின் மூலம் எத்தனை பாடசாலைகளுக்கு இணைய வசதி வழங்கப்பட்டது? விடை சுமார் 1 மில்லியன் பாடசாலை யுனிசெஃப் மற்றும் ITU இணைந்து நடத்தியது. கேள்வி இலக்கம் 36. இலங்கை கல்வி அமைச்சின் அலுவலகம் அமைந்துள்ள இடம் எது? விடை இசுருபாய பத்திரமுள்ள. கேள்வி இலக்கம் 37. இலங்கையின் முதலாவது ட்ரோன் தொழில்நுட்ப விமானி பாடநெறி ஆரம்பிக்கப்பட்ட இடம் எது? விடை நிபுதாத பியச வளாகம், நாரகேன்பிட்டிய. கேள்வி இலக்கம் 38. அண்மையில் ஐரோப்பிய ஒன்றியம் அமுல்படுத்திய AI ஆக்ட் கல்வியில் எதை கட்டுப்படுத்துகிறது? விடை மாணவர்களின் உணர்ச்சிகளை கண்டறியும் AI கருவிகளை வகுப்பறைகளில் பயன்படுத்துவதை தடை செய்கிறது. கேள்வி இலக்கம் 39. ஆசிரியர் தொழில்சார் தகமை என்பது யாது? விடை ஆசிரியர்கள் கொண்டிருக்க வேண்டிய தொழில்முறை திறன்கள் மற்றும் தரநிலைகள். கேள்வி இலக்கம் 40. இலங்கையில் கல்வித்தரத்தை கண்காணிக்கும் தேசிய நிறுவனம் எது? விடை தேசிய கல்வி நிறுவனம். கேள்வி இலக்கம் 41. கற்பித்தல் செயல்முறைகளுக்கு மிகவும் பொருத்தமான மூலாதாரம் யாது? விடை ஆசிரியர் வழிகாட்டல் கையேடு.
கேள்வி இலக்கம் 42. 2026 ஆண்டு முதல் AI லிட்ரசி செயற்கை நுண்ணறிவு அறிவு பாடத்திட்டத்தை கட்டாயமாக்கிய ஆசிய நாடு எது? விடை சிங்கப்பூர். கேள்வி இலக்கம் 43. இலங்கையில் ஆசிரிய வழிகாட்டி நூல்களை உருவாக்கும் நிறுவகம் எது? விடை தேசிய கல்வி நிறுவகம். கேள்வி இலக்கம் 44. இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு பதிலீடாக நிறுவப்பட முன்மொழியப்படவுள்ள நிறுவனம் எது? விடை தேசிய உயர்கல்வி மேம்பாட்டு ஆணையம். கேள்வி இலக்கம் 45. இலங்கையில் பல்கலைக்கழகங்கள் எந்த அமைச்சினை சேர்ந்தவையாகும்? விடை உயர்கல்வி அமைச்சு. கேள்வி இலக்கம் 46. ஆசிய பசுபிக் பிராந்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் யுனெஸ்கோவின் இயக்குனர் குழுவின் நிர்வாக குழுவில் நியமிக்கப்பட்ட இலங்கையர் யார்? விடை கலாநிதி சுசில் பிரேமஜயந்த. கேள்வி இலக்கம் 47. அண்மையில் யுனெஸ்கோ அறிவித்த ஓபன் சயின்ஸ் பரிந்துரையின் நோக்கம் என்ன? விடை அறிவியல் ஆய்வு கட்டுரைகள் மற்றும் கல்வி தரவுகளை உலகெங்கிலும் உள்ள மாணவர்கள் இலவசமாக அணுக வழிவகை செய்தல். கேள்வி இலக்கம் 48. இலங்கையில் அனைத்து மாணவர்களும் பட்டம் பெற வேண்டி உருவாக்கப்பட்டுள்ள உயர்தர கல்வி வகைகள் எவை? விடை கல்வி தொழிற்கல்வி. கேள்வி இலக்கம் 49. இலங்கையில் 2000ஆம் ஆண்டு தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற இருமொழிக் கொள்கை என்றால் என்ன? விடை தமிழ் மொழி அல்லது சிங்கள மொழியுடன் ஆங்கில மொழி மூலம் கற்றல். கேள்வி இலக்கம் 50. இலங்கையில் பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1960. கேள்வி இலக்கம் 51. இலங்கையில் பாடசாலை கல்வி அமைச்சு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 2000. கேள்வி இலக்கம் 52. கடந்த வருடம் பாகிஸ்தான் தனது புதிய தேசிய பாடத்திட்டத்தை எந்த பிரிவுக்கு அறிமுகப்படுத்தியது? விடை 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. கேள்வி இலக்கம் 53.
இலங்கையில் கிராமப்புறங்களில் தகவல் தொழில்நுட்ப விருத்திக்காக அமைக்கப்பட்டுள்ள நிறுவனம் எது? விடை நினசல. கேள்வி இலக்கம் 54. இலங்கையில் வலய கல்வி அலுவலகங்களில் காணப்படும் பிரிவுகள் எவை? விடை நிர்வாக பிரிவு, திட்டமிடல் பிரிவு. கேள்வி இலக்கம் 55. குளோபல் ரெகக்னிஷன் கன்வென்ஷன் பட்டய அங்கீகார ஒப்பந்தம் 2025 ஆண்டில் எதனை எளிதாக்கியது? விடை ஒரு நாட்டில் பெற்ற உயர்கல்வி பட்டத்தை மற்ற நாடுகள் எளிதில் அங்கீகரித்து வேலை வாய்ப்பு வாங்க வழி செய்தது. கேள்வி இலக்கம் 56. இலங்கை கல்வி அமைச்சினது உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் அமைந்துள்ள இடம் எது? விடை பத்திரமுள்ள இசுருபாய. கேள்வி இலக்கம் 57. இலங்கையில் இலவச சீருடை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? விடை 1993. கேள்வி இலக்கம் 58. இலங்கையில் தற்போதைய கட்டாய கல்வி வயதில்லை எது? விடை 5 தொடக்கம் 16 வயது. கேள்வி இலக்கம் 59. அண்மையில் கல்விக்கான உலகளாவிய கூட்டணி எந்த கண்டத்திற்கு அதிக நிதி ஒதுக்கியது? விடை ஆப்பிரிக்கா. பெண் குழந்தைகளின் தொடக்க கல்வியை உறுதி செய்ய ஆப்பிரிக்க கண்டத்திற்கு கல்விக்கான உலகளாவிய கூட்டணி அதிக நிதி ஒதுக்கியது. கேள்வி இலக்கம் 60. இலங்கையில் பாடசாலை கலை திட்டத்தை வடிவமைக்கும் அமைப்பு எது? விடை தேசிய கல்வி நிறுவகம். கேள்வி இலக்கம் 61. இலங்கையில் ஆங்கில பாடத்துக்கென ஆரம்பிக்கப்பட்ட கல்வியற் கல்லூரி எது? விடை பேராதனிய தேசிய கல்வியற் கல்லூரி. கேள்வி இலக்கம் 62. அண்மையில் ஜெர்மனியில் அறிமுகமான திறன்மிக்க பணியாளர் சட்டம் கல்வியில் எதை மாற்றியது? விடை தொழிற்கல்வி முடித்த சர்வதேச மாணவர்கள் எளிதில் குடியுரிமை பெற வழி செய்தது. கேள்வி இலக்கம் 63. இலங்கையில் புதிதாக 2021 ஆண்டில் உருவாக்கப்பட்ட 100வது கல்வி வலயம் எந்த மாகாணத்தில் உள்ளது? விடை வடக்கு மாகாணம். கேள்வி இலக்கம் 64.
இலங்கையில் தற்போது அமுலில் உள்ள கல்வி கட்டளை சட்டம் எது? விடை 1939 ஆண்டின் 31ஆம் இலக்க கல்வி சட்டம். கேள்வி இலக்கம் 65. கல்வி கொள்கை அபிவிருத்தியின் முக்கிய 3 தொனிப்பொருள்களை குறிப்பிடுக. விடை கல்வித்துறையில் ஆளுமை பணி வழங்குவதை உறுதிப்படுத்தல், முதலாம் தரம் மற்றும் 2ஆம் தரங்களின் கல்வி தரத்தினை அதிகரித்தல், முதலாம் தரம் மற்றும் 2ஆம் தரங்களுக்கிடையில் கல்வியை சமமான முறையில் பெற்றுக் கொடுத்தல். கேள்வி இலக்கம் 66. இலங்கையில் NVQ எத்தனையாம் ஆண்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது? விடை 2005ஆம் ஆண்டு. கேள்வி இலக்கம் 67. கடந்த வருடம் அமெரிக்காவின் FSA திட்டத்தில் செய்யப்பட்ட மாற்றம் என்ன? விடை மாணவர் கடன் தள்ளுபடி மற்றும் விண்ணப்ப முறையை முழுவதுமாக டிஜிட்டல் மயமாக்கியது. கேள்வி இலக்கம் 68. சர் ஜோன் கொத்தலாவல பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? விடை ரத்மலான. கேள்வி இலக்கம் 69. அண்மையில் குளோபல் ஸ்கில் பாஸ் என்ற முறைமையை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? விடை G20. கேள்வி இலக்கம் 70. இலங்கையின் பொதுக்கல்வி குறிக்கோள்களை அடைவதற்கான இலங்கை கல்வி அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் திட்டத்தின் பெயர் என்ன? விடை கல்வி அபிவிருத்திக்கான செயல் உபாய திட்டம். கேள்வி இலக்கம் 71. இலங்கையில் 1978ஆம் ஆண்டு களனி பல்கலைக்கழகம் என மறுபெயரிடப்பட்ட பல்கலைக்கழகத்தின் பழைய பெயர் என்ன? விடை வித்யாலங்கார பல்கலைக்கழகம். கேள்வி இலக்கம் 72. இலங்கையில் 1000 பாடசாலைகளை உருவாக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 2021. கேள்வி இலக்கம் 73. அண்மையில் ப்ளூ எக்கனாமி கடல்சார் பொருளாதாரம் தொடர்பான படிப்புகளை அதிகம் அறிமுகப்படுத்திய நாடு எது? விடை இலங்கை மற்றும் மாலைத்தீவு. கேள்வி இலக்கம் 74. இலங்கையில் 1000 பாடசாலைகளை உருவாக்கும் வேலை திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது பாடசாலை எது?
விடை மொனராகல சியம்பலாண்டுவ மகாவித்தியாலயம். கேள்வி இலக்கம் 75. பாடசாலைகளுக்கு தன்னாதிக்க அதிகாரங்களை வழங்கும் முகாமைத்துவ முறைமை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? விடை SBM ஸ்கூல் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட். கேள்வி இலக்கம் 76. ஆசிரியர் சேவையில் பதவி உயர்வு பெற தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாய பரீட்சை எது? விடை வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சை. கேள்வி இலக்கம் 77. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கு வழங்கும் GSP+ வரிச்சலுகையின் முக்கிய நிபந்தனை என்ன? விடை சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் உடன்படிக்கைகளை அமுல்படுத்தல். கேள்வி இலக்கம் 78. அண்மையில் பட்டப்படிப்பு தேவையில்லை, டிகிரி ஃப்ரீ ஹையரிங் என அறிவித்த முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் எவை? விடை கூகுள் மற்றும் IBM. கேள்வி இலக்கம் 79. இலங்கையில் மாகாண சபைகளுக்கு கல்வி அதிகாரம் வழங்கப்பட்டது எந்த ஜாப்பு சீர்திருத்தத்தின் மூலமாகும்? விடை 13வது அரசியல் சீர்திருத்தம். கேள்வி இலக்கம் 80. இலங்கையில் நானோ தொழில்நுட்ப பூங்கா அமைந்துள்ள இடம் எது? விடை ஹோமாகம. கேள்வி இலக்கம் 81. அண்மையில் வெளியிடப்பட்ட OECD டிஜிட்டல் எஜுகேஷன் அவுட்லுக் எதை வலியுறுத்துகின்றது? விடை செயற்கை நுண்ணறிவை வெறும் கற்றல் கருவியாக மட்டும் பார்க்காமல் மாணவர்களின் விமர்சன சிந்தனை மற்றும் படைப்பாற்றலை வளர்க்கும் வகையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. கேள்வி இலக்கம் 82. மறை கலை திட்டம் எனப்படுவது ஜாது? விடை பாடசாலையின் முறைசார் கலை திட்டத்திற்கு புறம்பாக தேர்ச்சி விருத்திக்கு உதவும் செயற்பாடுகள். கேள்வி இலக்கம் 83. அண்மையில் உலக சுகாதார அமைப்பு கல்வித்துறையுடன் இணைந்து தொடங்கிய திட்டம் எது? ஹெல்த் ப்ரோமோட்டிங் ஸ்கூல்ஸ் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பாடசாலைகள். கேள்வி இலக்கம் 84. இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது தொழில்நுட்ப கல்லூரி எது? விடை மருதாணி தொழில்நுட்ப கல்லூரி. கேள்வி இலக்கம் 85. இலங்கையில் இலவச கல்வி திட்டம் அமுலுக்கு வந்த ஆண்டு எது? விடை 1945.
கேள்வி இலக்கம் 86. அண்மையில் குளோபல் டீச்சர் பிரைஸ் 2025-இன் முக்கிய கவனம் எதை நோக்கி இருந்தது? விடை டிஜிட்டல் இடைவெளியை குறைக்கும் ஆசிரியர்கள். கேள்வி இலக்கம் 87. இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் யார்? விடை CWW கன்னங்கரா. கேள்வி இலக்கம் 88. இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1980 ஆண்டு. கேள்வி இலக்கம் 89. கடந்த வருடம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் EQ உணர்ச்சிசார் அறிவு பாடத்திட்டத்தை பாடசாலை அளவில் முன்னிலைப்படுத்திய நாடு எது? விடை டென்மார்க். கேள்வி இலக்கம் 90. இலங்கையில் கல்வி சீர்திருத்த வெள்ளை அறிக்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? விடை 1980. கேள்வி இலக்கம் 91. அண்மையில் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க வாரத்தில் 4 நாட்கள் பாடசாலை திட்டத்தை பரீட்சாத்தமாக தொடங்கிய நாடு எது? விடை அமெரிக்கா. கேள்வி இலக்கம் 92. இலங்கையில் தேசிய கல்வி நிறுவகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1986. கேள்வி இலக்கம் 93. அண்மையில் அறிமுகமான எடியூ பிளாக்செயின் தொழில்நுட்பத்தின் நோக்கம் என்ன? விடை மாணவர்களின் சான்றிதழ்களை போலியாக உருவாக்காமல் இருக்கவும் பாதுகாப்பாக சேமிக்கவும் இது பயன்படுகின்றது. கேள்வி இலக்கம் 94. இலங்கையில் தேசிய மட்ட பரீட்சைகளை நடாத்தும் நிறுவனம் எது? விடை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம். கேள்வி இலக்கம் 95. அண்மையில் டீச்சர் வெல்பீயிங் ஆக்ட் ஆசிரியர் நலச்சட்டம் கொண்டு வந்த நாடு எது? விடை நியூசிலாந்து. கேள்வி இலக்கம் 96. இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் சிறைச்சாலை பாடசாலை எது? விடை ஹோமாகம சுனிதா வித்தியாலயம். கேள்வி இலக்கம் 97. இலங்கையில் மகா புலமை பரிசு திட்டத்தை ஆரம்பித்தவர் யார்? விடை லலித் அத்துலக் முதலி.
கேள்வி இலக்கம் 98. இலங்கையில் ஆண் பெண் சமூக அடிப்படையிலான துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கான கல்வி அமைச்சின் விசேட செயற்திட்ட காலப்பகுதி யாது? விடை 2024 ஆண்டு தொடக்கம் 2027 ஆண்டு வரை. கேள்வி இலக்கம் 99. இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் இலங்கை கல்வி அமைச்சுடன் இணைந்து அமுல்படுத்தும் காப்புறுதி திட்டத்தின் பெயர் என்ன? விடை சுரக்ஷா காப்புறுதி. கேள்வி இலக்கம் 100. இலங்கையில் மிஷனரி அமைப்புகள் கல்வி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக செயற்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் ஆகும்? விடை போர்த்துகேயர் காலம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல புதிய தகவல்களுக்காய். நன்றி.